நிறைய பேருக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும், ஒரு மண் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், இல்லை காசு பணம் வச்சுருப்பாங்க, வாங்கலான்னு போவாங்க, ஆனால் வாங்க முடியாது. அது ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னா, அவங்களுக்கு நேர காலம் சரியில்லைன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மண் வந்து சீக்கிரமாக வாங்குற மாரி ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். சரி, என்ன பண்ணுறீங்க, வாழை மரத்தில் வந்து அந்த வாழைப்பூ இருக்குது இல்லையா, அந்த வாழைப்பூ என்ன பண்ணுறீங்க, அந்த மேலே இருக்கிறது பூவுக்கு மேலே ஒரு மட்டை மாரி இருக்கும் பாரு, அந்த இதழ் மாரி இருக்கும், அதில் வந்து ஒரு 3 இதழ் வேணும். 3 இடத்த வந்து சாமியாண்டை வச்சுருங்க, நடுவுட்டில் பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு நாட்டு மருந்து கடையில் போயிட்டு மண் குமிழையும் வாங்கிங்க. இந்த வாழை இதழ் பிரித்து வச்சுக்கிறீங்க இல்லையா 3, அதில் வந்து இதில் ஒரு 50 கிராம், இதில் ஒரு 50 கிராம், இதில் ஒரு 50 கிராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, மண் அகல் அதில் வந்து ஒரு 3 அகல் வாங்கி வந்து இதில் ஒரு அகல், இதில் ஒரு அகல் வச்சு பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றி இதை என்னைக்கு செய்யணும்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா பௌர்ணமிக்கு செய்யலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, இது 3ல் எதில் ஒன்றாலும் செய்யலாம். அந்த விளக்கை ஏற்றிட்டு நல்லா வேண்டிக்குங்க. எப்படி வேண்டுறீங்கன்னா, சீக்கிரம் ஒரு மண் அமையணும், ஒரு இடம் அமையணும், அமைஞ்சு நாங்கள் இதை வாங்கிக்கின்னு போயிட்டு வீடு கட்டணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும், ஏதாச்சும் உங்களுக்கு எந்த ஆசைப்பட்டு வாங்குறீங்களோ ஆனால் மண்ணை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கணும். இது வாங்கிட்டு சீக்கிரமாக வீடு கட்டின்னு போகணும். இல்லை ஒரு நிலம் வாங்கணும், நிலம் வாங்கி நம்ம எதாவது இது பட்டுத்துறை வைக்கிற மாரி, பயிர் எதாவது வைக்கிற மாரி நீங்கள் எதாவது வேண்டிக்கணும். சாயந்தரம் ஏற்றுறீங்களா, தூக்கி மறுநாள் காலையில் எல்லாத்தையும் அந்த வாழை எதில் வந்து தண்ணியில் எடுத்து போய் போட்டுருங்க. இந்த விளக்கு அந்த அகல் இருக்குது இல்லையா, அந்த அகலை வந்து அதையும் தூக்கி போட்டுருங்க, அது தேவைப்படாது. ஏன்னா பரிகாரத்துக்கு செய்யும்போது இது மறுபடியும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு மறுபடியும் புதுசாக அது போல் இதை வந்து ஒரு 7 தடவை தொடர்ந்து செய்யணும். 7 வாரம், இந்த வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் 7 வெள்ளிக்கிழமை செய்யலாம். அது போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மண் வாங்குகிற தடை இருந்ததுன்னா அதை விலைக்கிடும், தடையை உடச்சி விட்டுரும். உடச்சிட்டு உங்களுக்கு வந்து எளிமையான முறையில் ஒரு டக்குன்னு ஒரு மண் அமைஞ்சிடும். உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைப்பீங்க, வாங்கவே முடியாது. அது வாங்க போகிற டைம்லாம் தடை வந்துடும், ஏதாச்சும் ஒரு சிக்கலில் நம்ம வந்து நின்றோம். அது நம்ம கைக்கு வந்தாலும் இப்போ பணமே கட்டி அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரியாக நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். மண்ணுக்கு பணம் கட்டியிருப்பீங்க, அந்த பணத்தை வந்து வேறு ஒருத்தன் அந்த மண்ணை வாங்கிட்டு இருப்பான், உங்களுக்கு அந்த பணம் ரிட்டன் வந்துடும். என்னடா நம்ம வாங்க பொருள் வாங்க முடியலையேன்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் எல்லாத்தையும் இதெல்லாம் சரி பண்ணிவிடும். உங்களுக்கு மண்ணை வாங்குறதுக்கான ஒரு எளிமையான வழியை காமிச்சு விடும் இந்த பரிகாரம். நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.